இன்றைக்கி வேர்க்கடலை சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுப்பில் பேன் வச்சுட்டு பேன் சூடானோன்னே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு 1 கப் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். பச்சை வேர்க்கடலை எடுத்திருக்கேன். அதனால் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விடணும். அதனால தான் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றிருக்கேன். 7-8 பச்சை மிளகாய் அதோடு சேர்த்துடலாம். நாலு வெள்ளை பூண்டு பல் எடுத்து போட்டிருக்கேன். ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். எல்லாம் அதில் இருக்க பச்சை ஸ்மெல்லு போகணும். நல்லா வதக்கி விடணும். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை பருப்பு சேர்த்துருக்கேன். இதுக்கு தேங்காய் சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா வதக்கிடணும். பச்சை மிளகாய் கூட கொஞ்சம் வதங்கி இருக்கணும். இது ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இது ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் குறைன்னு தான் அரைக்கணும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. சட்னியை தாளிச்சிக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். அது நல்லா பொரியட்டும். 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். 2 காஞ்ச மிளகாய் முழுசாக அப்படியே போட்டுடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு அது நல்லா வதக்கி விடணும். இதோட அளவுகள்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. தாளித்தது எல்லாத்தையும் சட்னியில் சேர்த்துடலாம். இதை செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.